மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு லைவாக்கான ப்ரீமியரா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ கொஞ்சம் ஒர்க் ஆகி போச்சு, அதனால ப்ரீமியர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சாரி டு சே. ரைட். ஸோ ப்ரீமியரா லைவோ கண்டென்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேட்ச்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்லாம் போயிட்டு இருக்கு. சார் என்ன சார் நீங்கள் வேற இப்படி பண்ணிட்டீங்க, இந்த கேப்பில் இந்த பசங்களை படிக்கலான்னு வந்து அதுவும் இல்லையா சார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. ஸோ போட்டுறேன், இன்னும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அது தவிர வேறு ஏதாவது இஷ்யூஸோ கொரிஸோ இருந்துச்சா இதை நினச்சாடி மேலே ஜாக்சன் சாரோடது எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்லை பிடிஎஃப் கோஸோ தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் பாஸ் வந்து வெறும் 1199க்கும், ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வெறும் 899க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ போயிடலாம் தானே, போகலாமே. எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 3க்கான கரெக்டாக பெஸ்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம், பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான நாள், மார்ச் 3 வேர்ல்டு ஹியரிங் டே. மார்ச் 3ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. WHO 2015 அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க, சேஞ்சிங் மைண்ட் செட், எம்பவர் யுவர் செல்ஃப் டு மேக் ஏர் அண்ட் ஹியரிங் கேர் எ ரியாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் வந்து ஹியரிங் டே எதற்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது அப்படின்னா, ஸோ நான் தான் சொன்னேன்ல, ஸோ இந்த ஹியரிங் லாஸ் ஏற்படுறது, ஸோ ஹியரிங் கேர் ஏர் அண்ட் ஹியரிங், ஏர்னா காது, ஹியரிங் கேர்னா கேட்கும் தன்மை இருக்கும்ல, அதான் ஹியரிங்னு சொல்லுவோம். எஸ். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த ஹியரிங் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்குது அப்படின்றதான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு ஹியரிங் டே மார்ச் 3ஆம் தேதி. சரியா? மார்ச் 3ஆம் தேதி வேர்ல்டு ஹியரிங் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. அப்சர்வ் பண்ணுறவங்க WHO டிஜி டெட்ரஸ் ஆடம் பெப்ரியாசிஸ், ஹெட் குவார்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டர் 1948. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவும் வந்து மார்ச் 3ஆம் தேதி தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? மார்ச் 3ஆம் தேதி தான் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ஸோ எப்படி சொல்றது, உலகத்தில் இருக்க எல்லா வைல்டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸையும் வந்து சாரி பாதுகாக்கணும் அப்படின்றக்கான தினம் தான் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது மார்ச் 3ஆம் தேதி. சரியா? ரெண்டுமே ஒரே நாள் தான். கிளியர். ஸோ வேற எது இருக்கா அப்படின்னா, எஸ், நேஷனல் டிஃபென்ஸ் டே மார்ச் 3ஆம் தேதி. ஸோ மார்ச் 3ஆம் தேதி தான் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரி, மார்ச் 3ஆம் தேதி நேஷனல் டிஃபென்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1933 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? எஸ். ஸோ இது வந்து வழக்கம் போல தான்ப்பா. ஸோ நம்ம நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட டெடிகேஷனையும் அவங்களோட கரேஜுக்குமான ஒரு ட்ரிபியூட் டேவாக தான் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் டே மார்ச் 3ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம் வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே என்னைக்குன்னு பார்த்தோம், மார்ச் 1ஆம் தேதி. வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே மார்ச் 1ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. எஸ். மார்ச் 1ஆம் தேதி வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. இது வந்து நேஷனல் டிஃபென்ஸ் டே. சரியா? ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்றது, ஹியரிங் வைல்ட் லைஃப் டிஃபென்ஸ். ஸோ எப்படி க்ளூ வச்சுக்கலாம்? எஸ். ஸோ நம்ம கொஞ்சமாவது எப்படி சொல்றது, வனத்துறை பாதுகாப்புக்கு காது கொடுத்து கேட்கணும். சரியா? ஸோ நம்ம கொஞ்சமாவது வனத்துறை பாதுகாப்பிற்கு காது கொடுத்து கேட்கணும். சரியா? 3 விஷயம், மூணு நியூஸு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சமாவது வனத்துறை, அதாவது வைல்ட் லைஃபோட பாதுகாப்புக்கு, டிஃபென்ஸுக்கு காது கொடுத்து கேட்கணும், ஹியர் பண்ணணும். சரியா? ஸோ அதான் க்ளூ. ஸோ வைல்ட் லைஃபு, டிஃபென்ஸு, ஹியரிங். ஸோ 3 நியூஸு 3ஆம் தேதி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஆபிச்சர்ஸ் ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் டைஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அட் தி ஏஜ் ஆஃப் 98. அதாவது வந்து வேர்ல்டோட ஓல்டஸ்ட் லிவிங் டெஸ்ட் கிரிக்கெட்டராக இருந்தவர் இவர் தான். சரியா? டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாண்ட ரொம்ப வயசானவர் யாரு அப்படின்னா அந்த இவராக தான் இருந்தார். யாரு? ரான் டிராப்பர் அப்படின்றவர், சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவரும் இப்போ இறந்து போயிட்டார். ஸோ 98 வயசு 63 நாளில் இறந்து போயிட்டார். எதுக்கு இந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்கேன், இந்த டேவு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டராக யார் இப்போ கடைசியாக இறந்தது அப்படின்னு கேட்டால், ஸோ அவரோட எத்தனை வருஷம், அவரோட ஏஜ் மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா மேபி ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணணும். ஏன்னா எஸ்பிஐ பொறுத்தவரை எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படிலாம் கூட கேட்கும். ஸோ அதனால தான் 98 days 63 days வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரான் டிராப்பர். ரைட்டு. ஸோ இவர் வந்து முதல் டெஸ்ட் வந்து 1950 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து விளையாண்டுருக்காரு. கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ரஷ்யன் செஸ் கிராண்ட் மாஸ்டரான போரிஸ் பாஸ்கின்னு சொல்லி ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. சரியா? 10வது வேர்ல்டு சாம்பியன், வேர்ல்டு செஸ் சாம்பியனா இருந்தவர் அவர் தான். ரைட்டா? எஸ். எம்ஓய். ஸோ இதற்கு க்ளூ சொல்லலையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டோட டிராப் என்ன இப்போ வரையும் வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் தான் வந்து டிராப் ஆகிட்டே இருக்கு. சரி, சவுத் ஆப்பிரிக்காட்ட இப்போ வரையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அவங்க விட்டுட்டே இருக்கிறது, டிராப் ஆகிறது வந்து வேர்ல்டு கப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எவ்வளோதான் ரன் எடுத்தாலும் டிராப் ஆகிறது வேர்ல்டு கப் தான். யாருக்கு? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ரைட்.
இதான் க்ளூ. ஸோ க்ளூகா சொன்னேன். கிளியர். அடுத்த MOU. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மெட்டாஸ் கொலாபரேட் டு ஆஃபர் சிட்டிசன் சர்வீசஸ். அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம் கூட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சிருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சர்வீசஸ் வந்து ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்களோட இந்த சிட்டிசன் சர்வீசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற பப்ளிக் சர்வீஸ்லாம் கொடுப்பாங்களா ஆன்லைனில். ஸோ அது வந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு கொடுக்குறோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட இந்த சிட்டிசன்ஷிப் சப்போர்ட், அதாவது வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் சப்போர்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றக்காக தான் இந்த சர்வீஸ் வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம் கூட டைப் வச்சு கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். மகாராஷ்டிரா கேபிட்டல் மும்பை, CM தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் CP ராதாகிருஷ்ணன். ரைட். ஸோ இதே நம்ம மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் வந்து இந்தியாவோட முதல் AI யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்டா, AI யூனிவர்சிட்டி வந்து முதல் முறை மகாராஷ்டிரால வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். எஸ், நம்ம பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் TCS எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஷிப் வித் நார்வேஸ் DNB Bank ASA ஃபார் நெக்ஸ்ட் 5 years. அதாவது வந்து நம்ம டாடா கன்சல்டி சர்வீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் யார் கூட, நார்வேயோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரூப்பான DNB Bank ASA கூட ஒரு 5 வருஷத்துக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா DNB Bank ASAவோட இந்த டிஜிட்டல் மாடர்னைசேஷன் அண்ட் இனோவேஷன் சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம டாடா கன்சல்டி சர்வீஸ் தான் வந்து பண்ண போறாங்க. சரியா, ஸோ அதான் கதை, சிம்பிளான சொல்லலாம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் டெக்னாலஜி சப்போர்ட், AI சப்போர்ட், குவாண்டம் கம்ப்யூட்டிங் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் ஏற்படுத்தி கொடுக்க போறது யாரு, DNB Bank ASAக்கு நம்ம டாடா கன்சல்டி சர்வீஸ். அதற்கான பார்ட்னர்ஷிப் தான் இந்த பார்ட்னர்ஷிப். சரி, அவங்களோட டிஜிட்டல் சப்போர்ட் ஃபுல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. ரைட், அதான் கதை. சிம்பிள். ஸோ DNB Bank ASAவோட ஹெட் குவார்டர்ஸ் ஆஸ்லோ, நார்வே. CEO ஜஸ்டின் பிராத்தின், ஃபவுண்டட் 1822. ரைட், பழைய பேங்க் போல. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம SIDB கூட நம்ம டாடா கேபிட்டல் லிமிடெட் TCL ஒரு டைப் வச்சிருந்தாங்க. எதற்காக, ஸோ MSMEஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக, சரியா, ஃபினான்சிங் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. கான்ஃபரன்ஸ். ஸோ AISEF ஆர்கனைஸ் இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் 2025. அதாவது ஆல் இந்தியா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபோரம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. எங்க, பெங்களூர், கர்நாடகாவில் நடத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா பில்டிங் ட்ரஸ்ட் பியாண்ட் பார்டர்ஸ், டிரான்ஸ்பரன்சி, சஸ்டைனபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து முக்கியமாக எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்ன, ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற சேஃப்டிஸ் என்ன, ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷனுக்காக அந்த இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம பெங்களூர், கர்நாடகாவில் நம்ம ஆல் இந்தியா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபோரம் வந்து நடத்தியிருக்காங்க. சரியா, ஸோ முக்கியமாக அதுதான் மேட்ரு. சரி, எப்படிலாம் நம்மளோட சப்ளை செயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸோ நம்ம எப்படிலாம் நம்மளோட குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணிக்கிறது எல்லாமே எல்லாத்துக்குமான டிஸ்கஷன் மீட்டிங்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தேறி இருக்குது. ஸோ இதோட சேர்மன், அதாவது நடத்தின ஆல் இந்தியா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபோரமோட சேர்மன் இமானுவல் நம்பூசெரி, ஹெட் குவார்டர்ஸ் எர்ணாகுளம், கேரளா, ஃபவுண்டட் 1987. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பியூஷ் கோயலையா வந்து பாரத் காலிங் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. சரி, அதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். சரியா, ரீசன் ரிலேட்டட் நியூஸ். கிளியர். டிஃபென்ஸ். GRC signs MOU with Army for delivering bilateral bridges to forward area. அதாவது வந்து நம்ம கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட ஒரு டைப், ஒரு MOU ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காகனா 130 அடி தூரத்துக்கான சிங்கிள் லைன் மாடுலர் பிரிட்ஜை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல. சரியா, எஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் முக்கியமா எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இந்தியன் பார்டர்ஸ்ல இருந்து இந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். சரியா, கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இந்தியன் பார்டர்ஸ்ல வந்து கனெக்டிவிட்டி, அதாவது ஒன்றும் இல்லை, GRC இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு 130 அடி லாங்கான சிங்கிள் லைன் மாடுலர் பிரிட்ஜை வந்து ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. இதான் கதை. சரியா, சிம்பிளான விஷயம். ஸோ ட்ரூப்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த பிரிட்ஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 30 45 நாளுக்குள்ள அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரிட்ஜை வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி சொல்றது, ஸ்டீல் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை உடனே ஒரு 35 நாளுக்குள்ள அந்த பிரிட்ஜை வந்து நீங்க அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க நம்ம இந்தியன் ஆர்மிக்கு. யாரு, GRC. இந்தியன் ஆர்மியோட சீஃப் உபேந்திர திவேடி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1895. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மி வந்து LND கூட ஒரு டைப் போட்டிருந்தாங்களே, நேற்று பார்த்தோமே. எஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கெமிக்கல் ஏஜென்ட் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான டைப் போட்டிருந்தாங்க. சரியா, ஸோ ஒரு 223 ACADA சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் LND கூட இந்தியன் ஆர்மி வந்து டைப் வச்சிருந்தாங்க. ரைட். பேங்க். ஸோ RBI இம்போஸ் பெனால்டி ஆன் HSBC, IIFL, சமஸ்தா ஃபினான்ஸ் ஃபார் வயலேட்டிங் நார்ம்ஸ். அதாவது வந்து நம்ம RBI வந்து HSBCக்கும் IIFLோட சமஸ்தா ஃபினான்ஸுக்கும் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நார்ம்ஸ் வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம HSBCக்கு ஒரு 66.6 லட்சம் ரூபாயும், நம்ம IIFL சமஸ்தா ஃபினான்ஸ் லிமிட்டுக்கு வந்து 33.1 லட்சம் ரூபாயும் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க RBI. சரியா, நீங்க வந்து KYC நார்ம்ஸை ஃபாலோ பண்ணல, அதே டைம்ல வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து மீறி இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் பீரியட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நிறைய வயலேஷன்
வைலேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது போக என்பிஎஸ்லையும் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ அதற்காக உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்எஸ்பிசி வந்து ஒரு 66.6 லட்சம் ரூபாயும், நம்ம ஐஏஎஃப்எல் சமஸ்டா ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து 33.1 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கிறது ஆர்பிஐனால. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம், ஃபெடரல் பேங்க்குக்கு ஒரு 35.6 லட்சம் ரூபாயும், கரூர் வைசியா பேங்க் ஒரு 8.3 லட்சம் ரூபாயும் வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க ஆர்பிஐ. சரியா? எஸ். இன்டர்நேஷனல் இந்தியா அண்ட் ஜப்பான் ரெனியூஸ் $75 பில்லியன் பைலேட்டரல் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். அதாவது வந்து பைலேட்டரல் ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யாரு? நம்ம இந்தியாவும் ஜப்பானும். சரியா? ஸோ இதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு $75 பில்லியன் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ இந்தியாவில் வந்து $75 பில்லியன் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து டாலரா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க திருப்பி வந்து அது டாலரா போறப்போ அது வந்து எப்படி சொல்றது, சைனாக்கு வந்து அது வந்து அந்த ஃபாரின் கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள வரும். அதே மாதிரி ஜப்பான் வந்து அதே மாதிரி அவங்களோட ஜாப்பனீஸ் என்ன வந்து இந்தியாவுக்கு வந்து டாலரா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்தியாவுக்கான கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி பைலேட்டரல் ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க நம்ம இந்தியாவும் ஜப்பானும். எவ்வளவுக்கு? $75 பில்லியன். ரைட்டா? இதான் கதை, சிம்பிளா சொல்ல போனோம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்துறதுக்காகவும் எக்கனாமிக் கோஆபரேஷன் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த டைப் வந்து போடப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ. பிஎம் ஷிகுரு இஷிபா. கரன்சி ஜாப்பனீஸ் யென். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம், ஆஸ்திரேலியா வந்து இந்தியா கூட வந்து ஒரு $16 பில்லியன் ஜாயிண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கான அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சரி, ஆஸ்திரேலியா வந்து ஒரு 16 மில்லியன் ஜாயிண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியாவோட சேர்ந்து. ரைட்டு. நெக்ஸ்ட், இந்தியா எக்ஸ்டெண்ட் $1 மில்லியன் டு ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் இன் லாவோ பிடிஆர். அதாவது லாவோஸ் கண்ட்ரியோட பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக், அதாவது எப்படி சொல்றது, லாவோஸ் கண்ட்ரி பாத்தீங்களா, அதை வந்து பீப்புள் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் பேரு லாவோ பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, லாவோ பிடிஆர் சொல்லுவாங்க. ஸோ அதற்கு வந்து ஒரு $1 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. என்ன ப்ராஜெக்ட்? ஸ்ட்ரென்தனிங் லார்ஜ் ஸ்கேல் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் த கேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த $1 மில்லியன் கொடுத்துருக்காங்க இந்தியா. ஸோ நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ குவாலிட்டி ஆஃப் ரைஸ், நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ரைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதே டைம் வந்து ஸ்டேபிள் ஃபுட் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம இந்தியா $1 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியர் தட். ஸோ லாவோஸோட பிரசிடென்ட் தோங்லன் சிஷுலித், கேபிட்டல் வீன்டினி, கரன்சி லாவோட்டியன் கிப். சரியா? ஸோ இது கண்டிப்பாக இது எதுவுமே எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கே வாய்க்கு நுழையாம கஷ்டப்பட்டு தான் அதை சொல்லி பழகி வச்சிருந்தேன். ஸோ நான் தான் சொல்றேன், முன்னாடி இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். தோங்லின் சிஷுலித், வியன்டைன், லாவோட்டியன் கிப். சரியா? எப்படி? லாவோஷியன் கிப். கிளியர். ஸோ இது நம்ம இந்தியாவும் பிரான்ஸும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. எதற்காக? லைஃப் சயின்ஸ் இனோவேஷன் ஹப் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க இந்தியாவும் பிரான்ஸும். ரைட். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் மீன்ஸ் நியூ மேரிடைம் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது வந்து நிறைய நியூ மேரிடைம் சப்போர்ட் பண்ற நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சீரிஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணி வைக்க போறாரு நம்ம போர்ட்ஸ், ஷிப்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்டரான சர்பானந்த சோனோவால். ஸோ இது முக்கியமா எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், அதில் வந்து குளோபல் லெவலில் ட்ரேடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதே இந்தியாவோட மேரிடைம் சஸ்டைனபிலிட்டியும் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த நிறைய சீரிஸ் ஆஃப் மேரிடைம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ நம்ம ஷிப்பிங் மினிஸ்டர் யார்? சர்பானந்த சோனோவால். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி திர்புகர், அஸ்ஸாம். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். சரியா? PMIS, பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து அவங்களோட 2வது ரவுண்டா பைலட் பேஸா வந்து தொடங்கி இருக்காங்க. சரியா? பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து 2வது ரவுண்டா வந்து பைலட் பேஸா வந்து தொடங்கி இருக்காங்க. கிளியர். ஸோ மைட்டி லான்ச்சஸ் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல். அதாவது ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை வந்து நம்ம மைட்டி மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ நீங்க வந்து ஒரு சர்வீஸ் எடுத்தீங்கன்னா ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்ரூவல்ஸ் கேட்கும். அதெல்லாம் வந்து பண்றதுக்கான ஒரு போர்ட்டலா தான் இந்த ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்தது யார் அப்படின்னா மைட்டி மினிஸ்ட்ரி. சரியா? எஸ். ஸோ ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க. நம்ம இப்போ நீங்க வந்து இந்த எப்படி சொல்றது, நீங்க வந்து ஏதோ ஒரு இந்த பேங்க்ல ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பின் நம்பர் வரும். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுல ஸோ நீங்க புதுசாக ஏதாவது ஒரு அத்தன்டிகேஷன் கொடுக்குறீங்க, உங்களோட அத்தன்டிகேஷன் பர்சனல் அத்தன்டிகேஷன் கொடுத்தே ஆகணுன்ற இடத்துல ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்துருப்பீங்க, நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் தேவைப்படும் தானே. அந்த போர்ட்டல் தான் இந்த ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் வந்து இருக்க போகுது. கவர்மெண்ட் சர்வீஸ்க்கான போர்ட்டல். சரி, கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு எடுக்கிற இந்த அத்தன்டிகேஷன் போர்ட்டல் இந்த ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம உதான் யாத்ரி கஃபே
சென்னை ஏர்போர்ட்ல திறந்திருக்காங்க. ரெண்டாவது கஃபே உதான் யாத்ரி கஃபேன்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட்ல திறந்திருக்காங்க. முதல்ல எங்க இருக்குன்னு சொன்னேன், கொல்கத்தாவில் இருக்கிறது உதான் யாத்ரி கஃபே. ரைட்டே ஸ்டேட். ஸோ ராஜஸ்தான் லான்ச் SSBI provide accident insurance to school students. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் கவரேஜாக 1 லட்ச ரூபா வந்து கொடுக்க போறாங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் சிக்ஷா சஞ்சீவனா பீமா யோஜனா. சரியா, சிக்ஷா சஞ்சீவனி பீமா யோஜனா அப்படின்ற யோஜனா வந்து நம்ம ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 லட்ச ரூபா வரையும் ஆக்சிடென்டல் கவரேஜும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜும், அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து அந்த கவரேஜ் வந்து நம்ம ஆக்சிடென்டல் டெத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேரண்ட்ஸ்க்கான ஆக்சிடென்டல் டெத் கவரேஜும் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, ஆக்சிடென்டல் டெத் கவரேஜும் வந்து கொடுத்திருக்காங்க. கிளியர். எஸ், ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். சிஎம் பஜன்லால் சர்மா, கவர்னர் ஹரிபாபு பகாடே. ரைட்டே. ஸோ இதே மாதிரி நம்ம ராஜஸ்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரான தியா குமாரி ராஜஸ்தானோட முதல் கிரீன் பட்ஜெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.37 லட்சம் கோடி ரூபாய்க்கான கிரீன் பட்ஜெட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா, இயர்லி பட்ஜெட் கிரீன் பட்ஜெட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ நித்தி ஆயோக் செட்டப் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இன் மிசோரம்ல முதலாக ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நம்ம நித்தி ஆயோக் வந்து உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ பெண்களுக்கான உமன் என்டர்பிரினர்ஸ் வந்து எம்பவர் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ரிசோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கான மென்டர்ஷிப் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்றத கிரியேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் பண்றதுக்காக இந்த உமன் என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்மை நம்ம நித்தி ஆயோக் மிசோரம்ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா, முதல் முறையான ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க நம்ம மிசோரம்ல. சரியா, மிசோரம் நம்ம கேபிட்டல் ஐஸ்வால். சிஎம் லால்டுஹோமா, கவர்னர் விஜய் குமார் சிங். சரியா, கவர்னர் விஜய் குமார் சிங். ரைட்டே. ஸோ இது மாதிரி மிசோரமோட ஃபவுண்டேஷன் டே பிப்ரவரி 20 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 1987 அவங்க ஸ்டேட் அவுட் வந்து வந்திருக்காங்க, அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மிசோரமோட ஃபவுண்டேஷன் டே பிப்ரவரி 20 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஃபெஸ்டிவல் ஜுவான்-இ கஷ்ராவோ. சரியா, ஜஹான்-இ கஷ்ராவோ ஃபெஸ்டிவல் பிகின்ஸ் இன் நியூ டெல்லி. அதாவது நியூ டெல்லியில் வந்து ஜஹான்-இ கஷ்ராவ் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு சுஃபி மியூசிக் ஈவென்ட் ஃபெஸ்டிவல். சரியா, ஸோ நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் தான். சரியா, ஸோ இது வந்து அமீர் கஷ்ராவ் அவர் தான் வந்து சுஃபி மியூசிக் வந்து ரொம்ப சுஃபி மியூசிக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதோட ஆர்டிஸ்டிக் டாப்பெஸ்ட்ரியை வந்து மேம்படுத்துறதுக்காக. ஸோ அதனால அவரோட லெகசியை கொண்டாடுற விதமாகவும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஜுவான்-இ கஷ்ராவ் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து நியூ டெல்லியில் அப்சர்வ் பண்றாங்க. இது வந்து ஒரு சுஃபி மியூசிக்கான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ரைட். இதே மாதிரி நம்ம கஜ்ராவோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குமையா? ஸோ கஜ்ராவோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், கஜ்ராவோன்னு. ஸோ அது எங்க நடக்கும்ன்றத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், மத்திய பிரதேசில் தான் நடக்கும். ஸோ கஜ்ராவோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் 51வது ஃபெஸ்டிவல் நடந்தேறி இருக்கிறது மத்திய பிரதேசில். ரைட்டே. ஸோ நெக்ஸ்ட் டே அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எஸ் மக்களே, கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே என்னைக்கு? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டப்புன்னு மார்ச் 1. எஸ். டேஷ் ஆபரேட்டர் 11 செபி சேர்மன். செபியோட சேர்பர்சனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் யாரு? செபி சேர்பர்சன் யாரு? துஹின் காண்டா பாண்டே. எஸ். ஷூட்டிங் ஸ்டேட் புக்னு ஒரு புக் வந்து பார்த்தோம். அந்த புக்கை எழுதினவங்க யார்? அர்ஜுன் சுப்பிரமணியன். ஃபெடரல் பேங்க் அன்வீல்ஸ் டேஷ் நியூ NRI சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேரியன்ட். புதுசாக வந்து ஒரு NRI சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேரியன்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஃபெடரல் பேங்க். அதோட பேரு ப்ராஸ்பெரா. ADB அப்ரூவ்ஸ் டேஷ் லோன் டு இம்ப்ரூவ் கொல்கத்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக ADB வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. என்ன அப்ரூவல் கொடுத்தாங்க? எவ்வளோ அப்ரூவல் கொடுத்தாங்க? லோனு $200 மில்லியன். எஸ், சூப்பரே. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் queries ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் கமெண்ட்டில் சொல்லாதீங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியிலேயே சொல்லிடலாம். DAV_3073 எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்கு அந்த வீடியோ மேக் பண்ணேன். டடா, பபாய், see you. Marta, bye.